ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நடு காட்டுக்குள்ளே இருக்காங்க. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதுமலை ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். வணக்கம்டா மாப்பிள்ள, மைசூர்லேருந்து. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ மைசூரில் இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் மைசூர் வந்திருக்கேன் காய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் மைசூர்லேருந்து ஊட்டி போகிற வழியில் இருக்க தெப்பக்காடுங்கிற ஒரு ஏரியாவுக்கு போக போகிறோம் கைஸ். இந்த வீடியோக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மைசூர் வந்தோம். நம்ம இங்கேருந்து ஊட்டி போகிற பஸ்ஸில் ஏறி தெப்பக்காடு போக போகிறோம். தெப்பக்காடு போயிட்டு அங்கே ஒரு எலிஃபென்ட் கேம்ப் இருக்குது. அதை வந்து நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து இந்த பஸ் ஜர்னி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் கொம்பன் எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த தெப்பக்காடு பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. காய்ஸ், நாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டி பஸ் ஏறிட்டோங்க. நம்ம பஸ் எடுத்துட்டாங்க. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெப்பக்காடுங்கிற ஒரு ஸ்டாப் இருக்குது. நம்ம அங்கே இறங்க போகிறோம். நாம் மைசூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா வாய்ஸ் ஓவர் அப்படி இல்லைன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம பஸ்ஸஸ்லாம் தெரியும், நம்ம நைட் ட்ராவல் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக பாட்டு போட்டுருவாங்க. அப்புறம் வந்து அதில் வந்து எனக்கு காப்பி ரைட் வந்துடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஒன்று வாய்ஸ் ஓவர் பண்ண மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் பண்ண மாதிரி தான் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் நிறையா. நம்ம சேனலில் வந்து நம்ம மைசூரில் இருக்க பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் மைசூர் வரேன். சைடில் பாருங்கள், மைசூர் பேலஸ் லைட்லாம் போட்டு செம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மைசூர்லேருந்து தெப்பக்காடு போகிறதுக்கு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா 120 rupees. நாங்கள் பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து ஊட்டிக்கு போகிற ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறிடுறோங்க. அர்லி மார்னிங் வந்துட்டு 5:10 ஏதோ நாங்கள் பஸ் ஏறப்போ டைமு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபென்ட் கேம்ப் ரீச் ஆகிறதுக்கு வந்து நியர்லி வந்துட்டு ஒரு 7 to 7:30 ஆயிரும். ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாக போகணுங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் பஸ்ஸில் ஏறி இருக்கோம். மைசூர்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கவர்மெண்ட் பஸ்ஸஸே நிறையா இருக்குங்க. அது நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ வந்து பஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போக போகிறோம். ஸோ அதனால் வந்து ஏர்லி மார்னிங் நம்ம அங்கே போனால் தான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே நம்ம உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாம் மைசூர்லேருந்து குண்டல்பேட் வழியாக வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட்டுக்கு வருவாங்க. பாருங்கள், ஆல்ரெடி நிறையா காரு, பைக்கு, லாரி எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட் டைம் வந்துட்டு செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் க்யூவில். இந்த முதுமலை ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப அனிமல்ஸ்லாம் ரொம்ப கிராஸ் பண்ணுற ஏரியா. நிறையா நாங்களே வந்துட்டு மார்னிங் போனப்பே வந்து மான்லாம் பார்த்தோம். ஸோ அப்போ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா யானை, அப்புறம் வந்து அந்த காட்டெரும்புலாம் வந்து நிறைய கிராஸ் பண்ணிட்டு இருக்க ஏரியா. ஸோ அதனால வந்து நைட் டைமில் போகிறத வந்துட்டு மேக்ஸிமம் அந்த செக் போஸ்ட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உள்ள வெஹிக்கிள்ஸ் இது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் டே வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதுதான். The next day.
இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட் ஏரியாங்க. அதனால வந்து நாங்கள் வந்து நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். மான்லாம் பாருங்க, இன்னும் அடுத்தடுத்த ஃப்ரேம்ஸ்லாம் மான்லாம் நிறையா வரும். நைட் டைமில் வந்தீங்கன்னா வந்துட்டு இந்த யானைலாம் பார்க்கலாம். அது நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ பார்த்தோங்க. அந்த வீடியோ செம சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நான் இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி மறுபடியும் நாங்கள் வந்து கூகுளில் எக்ஸ்ப்ளோர் பண்ண 2-3 பிளேசஸில் அப்லோட் பண்ணி அந்த வீடியோ போகிறதுக்கு எப்படி தான் இன்னும் 1 மாதம் இழுத்துருவேன். பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து நாங்கள் யானையெல்லாம் பார்த்தோம் நைட் டைமில். இங்கே சைடில் பாருங்கள் மான்லாம் நிறையா இருக்கா. அடுத்தடுத்து இதே மாதிரி சைட்லலாம் வரும். நாம் போகிற இந்த பந்திப்பூர் ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் நேஷனல் பார்க்குள்ளே வருங்க. இதே தான் வந்து நம்ம தமிழ்நாடு பார்டருக்குள்ளே போகும்போது இது வந்து முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக வந்து நம்மளோட ஸ்டேட்டில் வந்துட்டு நேம் இருக்குது இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 868 கிலோமீட்டர் வந்து இந்த காடோட மொத்த பரப்பளவு இருக்காங்க பந்திப்பூர் உள்ள மட்டும். இது முக்கியமாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், முதுமலையினாலே நம்ம வந்து அங்கே முக்கியமாக வந்து டைகர்ஸ் ரிசர்வ் இருக்குது. ஸோ வந்து டைகர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்விடமாக வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. இந்தியாவிலேயே டைகர்ஸ் அதிகமாக இருக்க வந்துட்டு நேஷனல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த பந்திப்பூர் நேஷனல் பார்க் வந்து 2nd பிளேஸ் இருக்குங்க. நம்மளோட முதுமலை நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எந்த நேஷனல் பார்க்குன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பந்திப்பூரில் வந்து மொத்தம் ஒரு 173+ டைகர்ஸ் வந்து இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 1974 இது வந்துட்டு ஒரு டைகர் ரிசர்வ் ஏரியாவாக வந்துட்டு இதை வச்சுருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸான நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் கேரளா 3 ஸ்டேட்டோடமே வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்துட்டு பிரிஞ்சிருக்கு. கர்நாடகாவில் வந்து அது பந்திப்பூர் நேஷனல் பார்க்கு நேம். அதே நம்ம தமிழ்நாடுக்கு போனோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ் ஏரியாவில் வரும். கேரளாவில் பார்த்தீங்கன்னா வயநாடு ஏரியாவில் வரும். ஸோ இந்த 3 ஸ்டேட்டுமே வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து பிரியும். நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தமிழ்நாடுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் தமிழ்நாடோட எல்லை ஆரம்பம், அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாமே இதுலேயே வரும். நாம் இன்னைக்கு வந்த மாதிரி நைட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்லேயும் வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ரிட்டர்ன் வரப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் வருவோம். ஸோ அப்போ வந்துட்டு அந்த டைமிங்கில் பார்க்கலாம். இதே மாதிரி நைட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை பந்திப்பூர் சைடு கர்நாடகாலேருந்து வந்தாலும் சரி, வயநாடுலேருந்து வந்தாலும் சரி. நாம் தமிழ்நாடு பார்டருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ எடுத்தோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரது பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ் ஏரியா. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு சைடில் இருக்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வரும். சேம் நாம் வந்த மாதிரியே ஆப்போசிட்லேருந்து வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சைட்லேருந்து செக் போஸ்ட் ஓப்பன் பண்ண வாட்டியும், ஊட்டி சைட்லேருந்து இப்போ மைசூருக்கு போகிற ரூட்டில் இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இதெல்லாம். நாம் முதுமலை செக் போஸ்ட்டில் என்ட்ரு ஆனதுன்னு ஃபஸ்ட்டு இருக்கிறதே தெப்பக்காடு தான். ஜஸ்ட் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க. நம்ம அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஃபஸ்ட்டு வில்லேஜ் தெப்பக்காடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ரொம்ப குஷியோ. இன்னைக்கு நாம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.